நீங்க மீண்டும் பதிவு செய்திருங்க பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம். ம். ஏன்னா இது ஒரு முக்கியமான கேள்வியும் தருணத்துக்குள்ளேயும் நாங்கள் நிக்கிறோம். கொஞ்சம் இது பண்ணுங்க தரன். இப்ப தமிழ் தரன் சகோதரர் அவர்கள் ஒரு விடயம் என்னவென்றால், இலங்கை அரசாங்கம் என்ன நினைக்குது அரசியல் ரீதியாக என்றால், முதலாவது அவர்கள் நினைப்பது என்னவென்றால், ஈழத்தமிழர்கள் ஒரு இலங்கையர்களாக மாற வேண்டும். ஈழத்தமிழர்களினுடைய அரசியல் மாண்புகளும் சுயநிர்ணய உரிமைகளும் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும். அது மாநில அழகுகளாக அல்லது அவர்களினுடைய ஒற்றையாட்சிக்குள் இவர்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று எங்களை ஈழத்தமிழர்கள் ஒரு ஈழத்தோடு வாழ்ந்தவர்களை ஒரு நாட்டோடு வாழ்ந்தவர்களை தங்களுக்குள் கரைக்க பார்க்கிறார்கள். இதை நாங்கள் தொடர்ச்சியாக எல்லோரும் எதிர்க்கின்றோம். சிங்களவர்கள் எங்களை எதிர்க்க நினைக்கிறார்கள், ஒற்றையாட்சிக்குள் கொண்டு வர நினைக்கிறார்கள், அதை தர நினைக்கின்றார்கள், 13 இன்னும் தராமல் இருக்கின்றார்கள் என்று எல்லோரும் பேசுகின்றோம். இப்ப இங்கே நீங்க என்னென்றால் இதுல நிறுத்திட்டு இந்த சூட்சம நீங்க புரிஞ்சுக்கணும். இதான் சூட்சம அரசியல் என்றா நான் சொல்லுவேன். இந்த சூட்சம அரசியலை பாருங்கோ, தமிழ்நாட்டுக்கு வாங்கோ. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவரும் என்ன சொல்லணும்னு சொன்னா, எல்லா அமைப்புகளும் மனித உரிமை சார்ந்த அமைப்புகளை என்ன சொல்லணும்னு சொன்னா, ஈழத்தமிழர்களுக்கு பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லினோம். ஆனா இவர் மட்டும் என்ன சொல்றார், இந்த சீமான் அண்ணா என்றவர் மட்டும் என்ன சொல்றார் என்றால், நாங்கள் 13 கோடி தமிழர்கள் என்றார். இதைத்தானே சிங்கள தேசம் சொல்லுது. நீங்கள் 13 கோடி தமிழர்கள் என்றால் இதைத்தானே சிங்களமும் சொல்லுது. சிங்களம் என்ன சொல்லுது, எங்களோடு கலந்து விடுங்கள். சீமான் அண்ணா என்ன சொல்றார், எங்களோடு உலகத் தமிழர்களாக கலந்து விடுங்கள். அப்ப இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கு என்ன தோடுது என்றால், நீங்க உலகத்தமிழர் என்று சொல்ல முடியுமா? சீமானை நீங்க ஏற்க முடியுமா? அப்படி என்றால் நீங்கள் இதையும் அதையும் ஒன்றாக ஏற்கிறீர்கள். நாங்கள் என்ன தெளிவா சொல்றோம் என்றால், சீமான் அண்ணா 13 கோடி தமிழர்கள் என்று எங்களினுடைய சுயநிர்ணய உரிமையை தனக்குள் கொண்டு வந்து செருவுகின்றார். இது சிங்கள தேசம் எப்படி ஒரு நடவடிக்கை செய்தோ இது ஒரு நடவடிக்கை. 17 ஆண்டுகளாக 2 தலைமுறை பிள்ளைகள் அண்ணா சீமான் அவர்களோடு பயணிக்கின்றார்கள். அவர்கள் எங்கள் மண்ணுக்காக பயணித்திருந்தால், ஐக்கிய நாடுகள் சபைகளில் அவர்கள் பயணித்திருந்தால், நாங்கள் எல்லாம் இங்கே வர வேண்டிய அவசியம் அல்ல. அவர்களே இங்கே எல்லாம் எடுத்து எங்களுடைய சாட்சியங்களையும் அவர்கள் திரட்டி இங்கே நின்று வாதாடி அந்த நடவடிக்கைகளை சரியான முறையில் கொண்டு போய் இந்த 13ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 ஐக்கிய நாடுகள் சபையுடைய சிறப்பு அதிகாரிகளால் வரப்பட்ட அறிக்கையை அவர்களே எப்போவோ இதை கொண்டு வந்திருப்பார்கள். அப்ப இதெல்லாம் ஏன் எங்களை சுற்றி நடக்குதுன்னு மட்டும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. என்னென்றால் இளையோர்களே, வயதானவர்களே, தமிழீழம் என்ற கோட்பாடு உடைக்கப்படுகின்ற போது அடுத்த நடவடிக்கை அரசியல் சித்தாந்தங்கள் உடைக்கப்படும். அதுதான் தமிழரசு கட்சி தேசிய தலைவர் துவக்கி வைத்தது இன்றைக்கு சுக்குநூறாக உடையப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்றால், எங்கள் கலாச்சாரங்களை களைவார்கள். அப்ப கலாச்சாரங்களை எப்படி களைவார்கள்? எங்கள் தேசத்துக்குள் இருந்து பூர்வீகமாக இடம்பெயர்ந்து வாழ்ந்த எங்களுடைய இந்திய வம்ச தமிழர்களை ஒன்றிணைத்து இன்றைக்கு ஒரு திருமண பந்தங்களில் இழைகின்ற போன்ற மாயை காட்டுகின்றார்கள். ஈழம் என்ற சொல்லோடு காட்டுகின்றார். ஆனால் அவருடைய வம்சம் என்னவென்றால், அவருடைய அம்மாட அப்பா எல்லாமே அவர்கள் இந்தியா தமிழர்கள். ஆனால் ஈழவர்கள் என்ற பெயரோடு ஏன் இந்த உளவியலை கொண்டு வருகிறார்கள் என்றால், கலப்பது. இப்ப கலப்பது என்றால் என்ன, அதில் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், சுய நிர்ணய உரிமையை இழப்பது. நாங்கள் கேட்கக்கூடாது. அதாவது இலங்கை அரசாங்கத்திடம் சுய நிர்ணய உரிமையை கேட்கக்கூடாது. அவர்கள் மாநில ஆட்சி வைப்பார்கள், முதலமைச்சரை கொண்டு வருவார்கள், அவர்களுக்குள்ளே பெட்டிகளை கொடுத்து பரிமாறி நல்லதோ கெட்டதோ அவர்களே அந்த நாடாளுமன்றங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நடவடிக்கையை தான் எம்மை சுற்றி நடக்கிறது. அதால இன்றைக்கு எல்லாம் முடிந்தது. இப்ப எங்கள்கிட்ட அரசியல் கிடையாது, இராணுவம் கிடையாது, அரசியல் கிடையாது. இருந்தது இந்த கலாச்சாரம் தான். இன்றைக்கு கலாச்சாரமும் இல்லாம போகுது. அப்ப இந்த கலாச்சாரம் முடிந்த பிறகு நீங்கள் அறவாசி பேர் எப்படி போவீங்கன்னா, நாங்கள் எல்லாம் இலங்கையர் என்று போவோம். மிகுதியானவர்கள் புலத்தில் இருக்கிறவர்கள் மாவீர நாளுக்கும் அவருக்கு அங்க இந்த இதுகள் நடக்கின்ற போது, நிகழ்வு நடக்கின்ற போது மாவீர நாளை அனுசரிப்பதற்காக இந்தியாவுக்கு சென்று வருவார்கள். அதாவது இலங்கைக்கு செல்ல முடியாதவர் தங்களை உலகத் தமிழர்களாக அடையாளப்படுத்தி விட்டு இங்கே சென்று வருவார்கள். இதுதான் அவர்களுடைய அஜெண்டா. அதுக்காகத்தான் இப்ப மெதுவாக அதை செய்து பார்க்கிறது. இப்போ ஒரு மாகாநாடு நடக்குது என்றால் 10 பேர் நீங்கள் ஈழத்தமிழர்கள் டிக்கெட் போட்டு போய்
இதை காட்டும் போது அது ஒரு வளமை மாறான ஒரு உளவியல் யுத்தியை இந்த ரோ செய்து கொண்டிருக்கும். அப்படித்தான் உங்களுக்கு இனி நடக்க போகிறது. இது ஒரு சூட்சம அரசியல் என்று தேசிய தலைவர் சொல்றார். இப்ப புலத்தில் இருக்கிற மக்களும் இளையோர்களும் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா, நாங்கள் ஈழத்தமிழர்கள் என்று சொல்லுவீங்க. அப்ப இந்த உலகத்தமிழர்கள் என்று சொல்லுவோம். அப்ப உண்மையிலேயே நாங்கள் ஈழத்தமிழர்கள் யார், எங்கே, எங்களுடைய கலாச்சாரம் எங்கே, எங்களுடைய பூர்வீகம் எங்கே, எங்களுடைய சுயநிர்ணய உரிமை எங்கே என்று இருக்குது. இதுல என்ன உண்மையான விடயத்தை நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றால், உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மக்களும் அத்தனை தலைவர்களும் சொல்லுகின்றது போல் எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு பின்னால் நாங்கள் நிற்கின்றோம், நீங்கள் முன்னுக்கு போய் உங்களுடைய சாட்சியங்களை எல்லாம் பதிவு செய்யுங்கள், நாங்களும் எப்படியாவது பெரும் அழுத்தங்களை கொடுக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு புறம் சொல்லுகின்றார்கள், எங்களால் முடிந்தவரை நாங்கள் என்ஜிஓக்களையும் திரட்டுகின்றோம், நீங்களும் எல்லா இடங்களிலும் இருக்கின்ற மனித உரிமை செயல்பாட்டு என்ஜிஓக்களை அரச சார்பற்ற நிறுவனங்களையும் திரட்டிக் கொள்ளுங்கள் என்கின்றார்கள். அப்ப இங்கே திரட்டுவதற்கு இந்தியாவை பொறுத்தளவில் எம்மிடம் என்ன இருக்கிறது? கேரளா நாடாளுமன்றம் இருக்கிறது, தெலுங்கு நாடாளுமன்றம் இருக்கிறது. எப்படி பரவலாக இருக்கின்ற போது எங்களை போக விடாமல் தேசிய தலைவரை ஒரு குற்றவாளியாக அங்கே படங்களை காட்டி நான் தேசிய தலைவரின் கொள்கையை எடுத்துக்கொண்டு போகின்றேன் என்று அங்கேயும் எங்களை தடை செய்திருக்கின்றார்கள். நான் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி மலையாள மொழி பேசுகின்றவர்களுடைய நாடாளுமன்றங்களை எப்படியாவது அலங்கரிக்க வேண்டும், அதைவிட எங்களோட போராளிகள், பழைய போராளிகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட போராளிகள் பல மொழிப்பழி பேசுகின்ற இடங்களில் வாழுகின்றார்கள், அவர்களையும் ஒழுங்கு செய்து அந்த நாடாளுமன்றங்களில் எப்படி ஜெயலலிதா அம்மா நிறுவிய இந்த போர்க்குற்ற இன அழிப்பின் ஆவணம் போன்று செய்ய வேண்டும் என்று ஓடி திரிகின்ற போது அங்கேயும் அது இட்டுக்கட்டாகவே இருக்கிறது. தேசிய தலைவரை கொண்டு வந்து நிறுத்தி ஈழத்தமிழர்கள் அடுத்த கட்டம் நகர இல்லாமல் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் புரிந்தால்தான் எங்களுக்கு விடுதலையை தவிர இல்லையே எங்களை கலந்து விடுவார்கள். இதுதான் அவருடைய அடுத்த கட்டம். இதுதான் இது ஒரு முறை இலங்கையோடு கலப்பது, இன்னொரு முறம் இந்தியாவோடு கலப்பது, இன்னும் ஒன்று புலத்தில் இருக்கிற மக்களுடைய தலைமுறை அப்படியே கலப்பது. இதை விட வேறொரு அரசியலும் அல்ல. இப்ப இறுதியாக இருப்பது எங்களுடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரங்களும் ஆவணப்படுத்தலும். இந்த ஆவணப்படுத்தலை நீங்கள் இலகுவாக கலந்து விடு. எங்களுடைய மூச்சையா இந்த நீங்கள் வேறு நாடையா நாங்கள் வேறு நாடுன்றது இந்த சுய நிர்ணய உரிமையின் கலாச்சாரமாக தேசிய தலைவர் பிரகடனப்படுத்தினவர். இந்த பாடலுக்கு அவர் விருதுகள் கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு இந்த பாடலை சுய நிர்ணய உரிமையின் கலாச்சாரம் என்று நாங்கள் பேசுவோம். இந்த பாடலை போட்டால் நாங்கள் காந்தர்வம் குடியிருப்புகள் நினைவு நாள் வார நேரம் பேசும்போதும் மக்களை திரட்டி அதை நாங்கள் வீரவணக்கம் எல்லாம் செய்யும் போதெல்லாம் இந்த பாடலை போட்டு அதை பேசியிருக்கின்றோம். இலகுவாக எங்கள் மக்களுக்கு இந்த கருத்தாடல் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடல் உருவாக்கப்பட்டது. எனவே இதையெல்லாம் நீங்கள் அளிக்கின்ற போது 10 வருடங்களில் நான் நினைத்தது போன்று நிச்சயம் நான் இருக்க மாட்டேன். 10 வருடம் நான் வாழக்கூடிய மனிதன் அல்ல, இருக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு வாழுகின்ற நீங்கள் எல்லோரும் தலை குனிந்து நிற்பீர்கள். இந்த காணொளி தம்பி பதிவிடுவார், தரன் அவர் பதிவிட்டு அவர்கிட்ட இருக்குது நிறைய பேசினதும் வச்சிருக்கிறார், அதெல்லாம் ஒவ்வொன்றா அவர் வெளியிடுவார். அப்போ உங்களுக்கு புரியும் நீங்கள் எல்லாம் எவ்வளவு தவறு செய்யுங்க. உண்மையிலே நீங்க நினைக்கிறது இல்லை, அரசியல் சூட்சமம். ஈழத்தமிழரை சுற்றி நடக்கிறது அரசியல் சூட்சமம். நீங்க இங்க பாருங்க, ஒன்று மட்டும் பாருங்க. இன்றைக்கு நாங்கள் ஐசிசிக்கு கொண்டு போறதுக்கு இவ்வளவு பெரிய வேலை திட்டங்களை செய்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உண்மையிலே ஒரு ஈழத்தமிழர்கள் இங்க ஒரு ஐசிசிக்கு கொண்டு போறதுக்கு இந்த ஓசிலேப் என்ற ஒரு நடவடிக்கை அப்படியே நிலுவையில் நிற்குது. நாங்கள் அதை பலப்படுத்தணும். அப்ப நாங்கள் எல்லாரும் என்ன செய்யறோம் என்று சொன்னா, தமிழ்நாட்டு அரசியலை பேசிக்கொண்டிருக்கிறோம். ஓசிலேப்பை பற்றி நாங்கள் பேசல. 27க்குள்ள அது இன்னும் 2 வருடம் தந்திருக்கணும். அதுக்கிடையில நான் என்ன செய்ய வேணும், ஏது செய்ய வேணும் என்று ஒரு சிந்தனை, ஒரு போன் அடித்து அல்ல இதுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்காதே சமூகத்துக்குள் இதைத்தான் சொல்லுவது சூட்சம அரசியல் என்று. தங்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவர்கள் அங்கதான் காதை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்றால் அதைத்தான் சொல்வது மைண்ட் வாட்ச் என்று சொல்வார்கள். அந்த அவர்களுடைய மைண்ட் எல்லாமே வேறொரு திசையில திருப்புறது. அப்ப திருப்பும் போதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் ஈழத்துல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல என்றால் அதுக்கு விடமாட்டார்கள். இப்ப நான் சிறையிலிருந்து வந்த பிறகு ஒரு தலைவர்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று ஆர்கனைசேஷன் பண்ணி செய்து அதையெல்லாம் தோற்கடித்து கொண்டே இருப்பார்கள். ஏன் தோற்கடிப்பார்கள் என்றால்,
இந்த இப்ப எங்களோட வடக்கு கிழக்கில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் புலத்திலும் சரி எங்களுடைய மண்ணிலும் சரி இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒருவரை தேர்வு செய்ய இந்த சக்திகள் விட மாட்டார்கள். இந்த தமிழீழ கோட்பாடை சிதைத்தவர்கள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு இன்னும் ஒரு 30 வருடம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் நினைத்தது போன்று 15 ஆண்டுகளில் அவர்கள் எல்லாம் செய்து முடித்தார்கள். இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்குள் அவர்கள் எல்லாத்தையுமே அழித்துவிட நினைக்கின்றார்கள். அப்ப 3 தலைமுறை பிள்ளைகளுக்கு இது இல்லாமல் போகுது. அப்ப இல்லாமல் போன பிறகு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வராது. அந்த திமிங்கிலம் விழுங்கும் போதுதான் அதுகள் கிழித்து கொண்டு வெளியில் வருங்கள். அப்ப அதுக்காக நாங்கள் இதை புரிந்து கொண்ட நாங்கள் தேசிய தலைவரை நன்கு உணர்ந்து கொண்ட நாங்கள் இதுகளை பேசுகின்றோம். என்றால் இது வரலாற்றில் ஒரு மனிதனாவது பேசி வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஈழத்தமிழர் கருத்தங்கள் யார் வந்ததோ வரலையோ இன்றைக்கு 8 வயசாக இருக்கிற குழந்தை இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு அதை கேட்கும் போது அவனுக்கு தெரியும் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கிறது. ஒருவர் பேசியிருக்கிறார்கள், நாங்கள் இனியாவது திமிங்கிலம் வயிற்றில் இருந்து கிழித்து கொண்டு வருவோம் என்று வருவார்கள். அப்ப உங்களுடைய கேள்வி உங்களுக்கே கண்ணை திறந்து பாருங்கள். ஒரு தலைவரை ஈழத்தமிழன் உருவாக்காமல் இருக்கின்றான் என்றால் அதற்கு பின்னுக்கு இருக்கின்ற சக்தியை யோசிக்க வேண்டும். அப்ப நீங்கள் இதை பாருங்க. இப்ப நான் அதுதான் கேட்டேன். கொண்டு பா ஒரு நிமிஷம் எங்க டைம் தந்துருங்க, அப்புறம் உங்களுக்கு நான் தரேன், நான் விட்டுருவேன், நீங்க பேசுங்க. அப்ப இப்ப எங்களுக்கு இப்ப எல்லாரும் கண்ணை பாருங்க. இப்ப ஒருவரும் பாருங்க, இன்னைக்கு நீங்க காலையில் எழுப்பி உங்களை போல கண்ணாடியை பாருங்க. நான் ஏன் எனக்கான ஒரு தலைவரை நாங்கள் தேர்வு செய்ய விடுகினம் இல்லையா? இந்த சக்திகள் விடாது. அப்ப இந்த சக்திகள் உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா, எங்கேயே போய் நீந்துறதுக்கு ஒரு ஆளை காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அந்த ஆள் என்ன செய்வாருன்னு சொன்னா, இந்த மாவீர படங்களை வைக்கிறது, இந்த தேசிய தலைவர படங்களை வைக்கிறதுன்ற இப்படியான வேலையை செய்யணும். அப்ப நீங்கள் அப்படி செய்தத்தானே நீங்கள் அங்க பார்ப்பீங்க, இல்லாட்டி பார்க்க மாட்டீங்களே. அப்ப இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சால்தான் இது அரசியல். இப்ப எங்களுக்கு நடக்கிறது சூட்சம அரசியல். இந்த சூட்சம அரசியல் காலம் இதை உடைச்சு எறிய வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் ஒரு தலைவரை இங்க நியமிக்க வேண்டிய தேவை இருக்குது, அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த தேவை நிமித்தம் எங்களுடைய அரசியலை கட்டமைக்க வேண்டி இருக்குது. அதை விட எங்களுடைய இன்றைக்கு இந்த இன அழிப்பு நடந்ததற்கு நாங்கள் நீதி கோர வேண்டிய தேவை இருக்குது. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த நீதி கோரல் என்கின்றார்களே, இதற்காக ஓடுபடுத்துகிறார்களே, ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்தது, எங்களுக்கு ஒன்றும் செய்யலை என்றோ இன்னும் ஒரு பழியையும் தூக்கி போடுவார்கள். இங்கே பாருங்கள், 2 தலைமுறை பிள்ளைகள் என்ன செய்திருக்க வேண்டும். என்னுடைய மாமன் மச்சான் சித்தப்பா எல்லாமே ஒரு இன அழிப்பு நடைபெற்றிருக்கிறது. அவர்களுக்கு நான் இன்றைக்கு இருக்கின்ற என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய கல்வி தராதத்தோடு சட்டத்திட்டத்தோடு நான் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இதையெல்லாம் நான் செய்வேன் என்று போய் நின்று வேலை செய்யாத இளையோர் மத்தியில் நாங்கள் இந்த அரசியலை தெளிவுபடுத்தவில்லை. இங்கே இருந்தவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. அப்ப ஏன் தெளிவுபடுத்தவில்லை என்றால், நீங்கள் கேட்டிருப்பீங்கள் தரன் அவர்களிடம், எதற்காக இங்கே 3-4 அணிகளாக தமிழீழ விடுதலை புலிகளின் பெயரை சொல்லிக் கொண்டு பிரிந்து நிற்கின்றார்கள், ஒருவர் சீமானுக்காக சாட்சியம் சொல்ல வருகின்றார்கள், ஏன் இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு சாட்சியம் சொல்ல வரவில்லை, ஏன் இந்த பொறிமுறையை வலுப்படுத்தவில்லை, தனியே நின்று கத்துகின்றார்களே போராளிகள், ஒரே படுக்கையில் படுத்தவர்கள், ஏன் இவரோடு இணைகிறார்கள் இல்லை என்றால், இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தேவைப்படுகிறது. இப்ப எங்களை போன்றவர்களுக்கு எங்களுக்கு தெரியும், இவர்களிடம் நாங்கள் எதுக்குமே கேட்டவர்கள் அல்ல. இப்ப நீங்க எந்த இடத்துல நில்லுங்கோ, இப்ப இங்க ஒரு 3 அணியா பிரிஞ்சு நிற்கிறோம். இந்த 3 அணியும் என்ன செய்ய வேணும், நன்னிலைப்படுத்தி மக்களை ஒரு தலைவரை தேர்வு செய்து ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற எங்களுடைய மனித உரிமை சார்ந்த விடயங்களுக்கு இந்த காய் நகர்த்த வேண்டும், துணையாக நின்று. அப்ப இவர்கள் ஒன்றுமே செய்யாமல் எங்க போய் நிற்பார்கள் என்றால், சீமானுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது உறுதிப்படுத்துறதுக்கு 4 பேர் வருவார்கள், நீங்கள் நின்றோம் என்று. ஆனால் இவர்களுக்கு என்ன தெரியாது என்றால், தமிழீழ விடுதலை புலிகள் எல்லாமே ஆதாரங்களோடு செய்தார்கள். அத்தனையும் என்னிடம் இருக்கிறது. அத்தனை ஆதாரங்களும் ஒளிவீச்சு வரைக்கும், இறுதி ஒளிவீச்சு வரைக்கும் எங்களிடம் இருக்கிறது. அந்த இதுகள் ஒன்றுமே தெரியாதவர்கள், விடுதலை புலிகளினுடைய அரசியல் சித்தாந்தங்களும் தேசிய தலைவரினுடைய அரசியல் மாண்பும் புரியாதவர்கள் தான் இன்றைக்கு சீமானிடம் இதை கொடுத்தோம் என்று சொல்லுகின்றார்கள்.
நேற்று நான் இதை பற்றி பேசியிருப்பேன். தேசியத் தலைவர் அரசியலில் எவ்வளவு பெரும் மாண்புகளை பெற்றவர்கள் என்று மீண்டும் நாங்கள் இன்னொரு நாள் பேசுகின்றோம். இதில் என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூட்சம அலைகளிலிருந்து நாங்கள் உடைத்து எறிந்தால்தான் எங்களுடைய அரசியலை நாங்கள் கட்டமைக்க முடியும். அதுவரைக்கும் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்ல போகின்றீர்கள் என்றால், எனக்கு ஒரு தலைவர் இல்லை, நான் போய் அங்க நிக்கிறேன், எனக்கு ஒரு தலைவர் இல்லை, நான் அங்க போய் நிக்கிறேன்டா. அது தமிழ்நாடு. இந்தியாவின் அரசியல் அமைப்புக்குள் அந்த மக்களுக்கு இருக்கின்ற ஒரு முதலமைச்சர், அவர்களுடைய இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த முதலமைச்சர் பிரச்சாரம் என்பதும் இந்த முதலமைச்சர் நாற்காலி என்பதும் 8 கோடி மக்களின் அரசியல் உரிமை. அது அந்த உரிமைக்குள் ஈழத்தமிழன் ஒருவரை ஆதரித்து அங்கே வாழுகின்ற மக்களை கழுத்தில் பிடித்து எறிவது போன்ற வார்த்தைகளை நாங்கள் சொல்லிவிடக் கூடாது. அதில் ஒன்றுதான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், புலம்பெயர்ந்த மக்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். 35 வருடம் 40 வருடம் எங்களுடைய மக்கள் புலத்தில் வாழ்கின்றார்கள். ஒரு நிமிஷம் தந்துருங்க. புலத்தில் வாழ்கின்றார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் எப்படி வாழ்கின்றார்கள்? அந்தந்த நாட்டோடு சேர்ந்து வாழுகின்றார்கள். அப்ப யாருமே ஈழத்தமிழனை வணக்கம் 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 உங்களுக்கு டைம் தந்துடுறேன். யாருமே பிடித்து எறிந்தவர்கள் அல்ல. அப்ப இந்த கௌரவத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஈழத்தமிழர் எல்லாரும் புலத்தில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம். அதே போன்று அவர்கள் தமிழ்நாட்டிலும் வாழுகின்றார்கள். எங்களுக்கு எல்லாருமே தேவை. அதை நான் சொல்லியிருப்பேன். தலைவர் சொன்னது போன்று தமிழ்நாடு எங்களுக்கு தமிழ்நாடு. அப்ப நாங்கள் தமிழ்நாட்டை தான் நாங்கள் பேச வேண்டுமே தவிர எங்களுடைய இந்த சுய நிர்ணய உரிமைக்குரிய கலாச்சார பாடலை எடுத்து மாற்றுவதற்காக உடனே அதை நீங்கள் நிறுத்தச் சொல்லுங்கள், உடனே இணையத்திலிருந்து அழிக்கச் சொல்லுங்கள். இல்லையேல் ஈழத்தமிழனின் சுய நிர்ணய உரிமையை இங்கே மழுங்கடிக்கப்படும், மறைக்கப்படும், திருடப்படும். எனவே நாங்கள் இன்றைக்கு வந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க போறோம். எங்களுடைய ஈழத்தினுடைய மண்கள் சூறையாடப்படுகிறது, எங்களுடைய நிலங்கள் சூறையாடப்படுகிறது, எங்களுடைய சுயநிர்ணய உரிமை சூறையாடப்படுகிறது, எங்கள் மாவீரர்களுடைய தியாகங்கள் சூறையாடப்படுகிறது, எங்கள் தலைவர் சூறையாடப்படுகின்றார் என்கின்ற கலாச்சாரங்கள் அழியப்படுகிறது. உங்கள் மனங்களில் தொடுகின்றதை இன்று நீங்கள் பதிவிட்டு செல்லுங்கள். வந்தமைக்கு உங்களுக்கும் நன்றி கூடி இதுவரை கேட்ட உங்களுக்கும் இருகரங்குப்பி கதிராகிய நான் நன்றியோடு உங்களிடம் பேசுவதற்கு ஒருவராக அழைக்கின்றேன். முதல் வந்திருந்தவர். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ஒரு உங்களோட கதைக்கிற கதிரண்யோட கதைக்கிறதுக்கு இளங்குட்டி லாவும் வந்திருக்கிறேன் கதைக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, அதுக்கு முதல் வந்து திகழான வந்து நிக்கிற திகழான கதை சாப்பிடுறது ஒவ்வொரு வரிசையில போவோமா? திகழான நிக்கிறீங்களா? நினைக்கிறேன். நான் நன்றி ஐயா வாய்ப்பு தந்ததுக்கு. நான் என்னன்னா இந்த கதிரண்ணை தான் ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வி என்று சொல்லி சொன்னாலும், இந்த ஆரம்பத்துல உங்களுடைய உரையாடல்ல நீங்க சொல்லியிருந்த நீங்கள் வந்து எங்களுக்கு கவசமாக வந்து தமிழ்நாடு விளங்க வேணும் என்று சொல்லி, ஆக நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் தான் பார்க்க வேணும், நீங்கள் சீமானை தலையில் தூக்கி வைத்து ஆடுவது அவ்வளவு நல்ல விடயம் அல்ல என்று சொல்லி அப்படியான ஒரு சொற்பதமா தான் இருந்தது. அதை நான் வரவேற்கிறேன். நான் அதே நேரத்துல இன்னொரு கேள்வியும் எழுதல் தானே ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு பாருங்கோ, தமிழ்நாட்டு மக்களுடைய தார்மீக கொள்கை என்னன்றது அவர்களுக்கே தெரியாது, முதலாவது. இரண்டாவது வந்து யாரை ஆதரிக்க வேண்டும், எப்படியான ஒரு அரசியல் நகர்வை கொண்டு போக வேண்டும் என்றது இந்த புரிதல் அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, கடந்த 40 ஆண்டுகளாக வந்து அந்த ஒழுங்கான அந்த புரிதல் அரசியலை அவர்கள் தமிழ்நாட்டில் செய்யவில்லை என்று நான் சொல்லுவேன். அப்ப அப்படி இருக்கக்குள்ள வந்து 2010ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பித்து எங்களுடைய ஈழத்தினுடைய வேந்தனை முதன்மையாக கொண்ட ஒரு நபர் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தன்னுடைய அரசியலை நகர்த்தி கொண்டு போவதற்காக வந்து அவர் முன்னெடுத்த தேசிய தலைவன் என்ற அந்த வழி என்ற அதை வச்சு அவர் அந்த மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்ததுல என்ன தப்பு இருக்குன்ற ஒரு கேள்வி ஒன்று எழுது. இரண்டாவது, எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வந்து இவருக்கு ஆதரவு எந்த வகையில கொடுக்கலாம் அல்லது கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? நீங்கள் அந்த கடைசி முதலாவது கேள்வி அது. இரண்டாவது கேள்வி, எந்த வகையிலேயும் வந்து அவர் ஓட்டு போட்டு எங்களுடைய ஈழ மக்கள் வந்து அவரை கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த சதுர உதவியலும் பேர்ல வந்து இந்த பணங்களை கொடுத்து ஆதரவு நிலைகளை நாட்டுகிறார்கள். அது வந்து
எவ்வாறு தவறாக போகும் எங்களோட சமூகத்தை சீர்கெடுப்பதற்கான அந்த முறையை எப்படி இது எங்களோட ஓட்டத்துல உருவாக்குதுன்றதுல அடிக்கோடிட்டு காட்ட வேணும் என்று நான் பார்க்கிறேன். அதை அடிக்கோடிட்டு ஏன் காட்ட வேணும் என்ற சொற்பதம் என்று சொல்லி சொன்னால் அது தவறு என்பதை நானும் உணர்றேன். அந்த அடிப்படையில தான் அந்த அடிக்கோள் இட்டு காட்ட வேண்டும் என்று சொல்றேன். எங்களுடைய சிந்தனை அடிப்படையில இருந்து சிதைக்கப்படுகின்றதே. அந்த விடயத்தை நாங்கள் விட்டு கடந்தே போறோம். இதுல ஓட்டு போட்டுதான் வேற. இதுல நீங்க உங்களோட முதல் கேள்வி தமிழ்நாட்டு அரசு மக்கள் தெளிவில்லாம இருக்கிறோம், அவர்கள் யாரை தேர்வு செய்ய வேண்டாம் தெளிவில்லாம இருக்கிறோம் என்ற விடயம் அது முக்கியமா மிக முக்கியமா அடிமையா ஒரு சுதந்திரம் இல்லாமல் அடிமையா இருக்கிற எங்கட ஈழத்திலேயே நீங்க பாக்குறோம். இந்த முறை 4 சீட் யாழ்ப்பாணத்திலேயே 4 சீட் சிங்களவர்கிட்ட கையில போயிருந்துச்சு. அப்படி ஒரு நிமிஷம் எனக்கு தான் வேணும், அதுக்கு பிறகு நீங்க கதைங்க. அதுக்கு பிறகு இப்ப இந்தியாவில மக்கள் தெளிவில்லை என்று இது அது அவர்களுடைய அரசியல் அவர் காலத்தோட்டம் செய்து கொண்டிருக்கிறார். அங்க சரியான தலைவர் இருக்கும் போது அவர்களுடைய அரசியல் அவர்களுடைய இதுல அந்த ஈழத்துல இருக்கிற மக்களையும் பார்க்க அவர்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னா நீங்க பாக்குறது இங்க சோசியல் மீடியாவில பரப்பப்படுற பிம்பத்தை நீங்க பாக்குறீங்களோ இல்லையா, அங்க அவர்களுக்கான எல்லா இது சுதந்திரம் எங்களையும் பார்க்க அவர்களுக்கான கூடு சுதந்திரம். நாங்க முதல் எங்களை திருத்தி கொண்டு அங்க போறோம், எங்கட நாட்டுக்குள்ள நின்று கொண்டு நாங்கள் அங்க போகலாம். என்ன எங்கட மக்களை நாங்க திருத்துறோம். இப்ப அவர் சரியான அரசியலை முன்னெடுத்திருந்தார் என்றால் என்ன காரணத்துக்காண்டி 4 சீட் யாழ்ப்பாணத்துல மட்டும் 4 சீட் சிங்கள தலைவருக்கு போனது? இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பாருங்கள். அதோட என்னத்துக்காண்டி அவருக்கு பின்னாடி நிற்கிற சோசியல் மீடியா நிக்கிறவர்கள் அனுராக்கு பிரசாரம் செய்தார்கள். என்ன காரணத்துக்காண்டி சீமான தூக்கி பிடிச்சு கொண்டு நிக்கிறவர்கள் அதே ஆட்கள் சீமான ஒரு பக்கம் தூக்கி பிடிச்சு கொண்டு மற்ற பக்கம் அனுராக்கு என்ன முகத்தை வச்சு கொண்டு பிரசாரம் செய்தார். ஒரு பக்கம் தமிழ் தேசியம் என்று அவர் பேசுறார் என்றால் இவர் எப்படி சிங்கள தேசியத்துக்கு பின்னால போயிருப்பார்கள்? அந்த நீங்கள் கேள்வியை கேட்டீங்கன்னாலே இவர்கள இந்த அரசியல் பிம்பம் உங்களுக்கு ஒரு நேர்கொண்ட பார்வை எங்கட தேச வழிகாட்டின அந்த நேர்கொண்ட பார்வையில நீங்க பயணிச்சீங்கன்றாலே அந்த இதுக்கு பின்னுக்கு போவீங்க. அதோட இப்ப 27 நம்பரை பாருங்க, 27 இறுதிக்கிழமை சாட்சியங்கள் ஐநாவில் நின்று அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். தரன் ஒரு நிமிஷம், தரன் டாபிக்ல ப்ளீஸ் எனக்கு ஒரு நிமிஷம் தந்துடுங்க ப்ளீஸ். தரன் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இல்லைங்க, அதை விடுங்க, செய்ததுகளை விடுங்க. அது ஒரு இது, அதை நாங்கள் இதுல பேசக்கூடாது. இப்ப நாங்க நிக்கிற டாபிக் வேற, எங்கட வேலையா இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப அவர் கேட்கிறார், முதல் கேள்வி இந்தியாவில் இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் புரிதல்கள் அல்ல, அரசியல் தெளிவுகள் இல்லை என்று சொல்லுகின்றார். அது நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அவர் அந்த மேடை பேச்சுக்களாய் மட்டும் பார்த்து உள்ளால் கொண்டு வருபவர்களுக்கு சில வேளை தம்பி இது ஒரு நல்ல கேள்வியை தொடுத்திருக்கிறார். இதான் ஒரு முக்கியமான கேள்வி. என்றால் பலர் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு இவருக்கு இருக்கிற இந்த கேள்வியின் புரிதல் எல்லாருக்கும் இருக்காது. என்றால் இது ஒரு தமிழ்நாட்டு வடிவம், அரசியல் வடிவம் என்பது அது இந்தியாவினுடைய ஒரு அரசியல் அமைப்பின் யாப்புக்களோடு உள்பட்டது. அப்ப இதை நன்கு கற்றுக்கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் முக்கியமாக கல்விமான்களும். அதாவது இந்தியாவிலேயே முதல் மாநிலங்களாகவும் கல்வி தகமையிலும் அதைவிட மன்னிக்கணும் என்னண்டாண்டா இந்தியா அரசியல் நாங்களும் தெளிவா படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல வீரபாண்டியன் என்றாலும் சரி, வைகோ என்றாலும் சரி, நிறைய ஆக்களை இங்க ஒவ்வொரு மாவீர தினங்கள்லயும் இங்க கொண்டு வந்து ஏத்தினதான். ஆனா 6வது ஒருதன் நேர் சீரா இயங்கினதை நீங்க சொல்லுங்க பாப்போம். அவங்களோட அரசியல் எங்களுக்கும் சில தேவைகள் இருக்கு, அவங்களுக்கும் தேவைகள் இருக்கு. இதுக்கு பின்னால இளையோர்கள் நீங்கள் ஒரு நிமிடம் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அவரை கேள்வியை முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு 2 உரையாடுறேன், 2 பேரும் உரையாடுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் ஒரு நல்ல கேள்வி தொட்டிருக்கிறார். முதல்ல நாங்கள் புரிஞ்சு கொள்வோம் உறவுகளே, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கல்விகளால் பொருளாதாரத்தால் மிகச் சிறப்பானவர்கள். எங்களை விட அவர்கள் 10 மடங்கு கல்விகளாலும் அறிவுகளாலும் அரசியலாலும் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் அவர்கள் பணியாற்றுகின்ற விடயங்களாக இருந்தாலும் சரி, எந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மிக இன்றைக்குத்தான் எங்களுடைய பிள்ளைகள் இந்த ஒரு 5 வருடங்களில் பட்டங்களை பதவிகளை பெறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் 50-60 ஆண்டுகளாக கல்வி தகமையில் முன்னுக்கு நிற்பவர்கள், அரசியலிலும் அப்படி நிற்கின்றவர்கள். இங்க ஒரு விடயம் இருக்கிறது, சரியா புரிஞ்சு கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் சரியா புரிஞ்சு கொள்ளுங்கள். தேசிய தலைவரை வைத்து
கொள்கையை வைத்து அரசியல் செய்கின்றார் என்று இங்கே நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். தேசிய தலைவருடைய கொள்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது தமிழ் ஈழம் என்பது. தமிழ் ஈழம் இல்லையே என்னை சுடுங்கள், நான் மரணித்து விடுவேன். இதுதான் தேசிய தலைவர். தமிழ்நாடு என்பது அரசியல் அங்கீகாரம் பெற்ற நாடு. தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சர் ஆசனம் என்பதும் இந்த ஆசனங்களை 134 ஆசனங்களை பெற்று 159 ஆசனங்களோடு ஒரு வாழ் போய் அமரப் போகின்றார். மிகுதியானவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கப் போகின்றார்கள். இது அவருடைய அரசியல் வடிவம். இது தனிநாடு கிடையாது. அப்ப இந்த அரசியலுக்கு தேசிய தலைவரை ஏன் வைக்கின்றார்கள்? இதை வைப்பதால் எமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? இப்ப நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா. ஈழத்தமிழ் அண்ணா, நீங்கள் கொஞ்சம் லோங்க காய்க்கிறீங்க. நான் அந்த விஷயத்தை சொல்றோம். நீங்கள் கடைசியா வந்து எஸ்ஓபா கதைச்ச ரெக்கார்ட் கேட்டிருக்கீங்களா? அதுக்குத்தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு வழக்கு போட என்ன போறோம். சொல்லியிருக்கு? நாங்கள் எல்லாம் மௌனிக்கப்பட்டிருக்கு, நாங்கள் தமிழர். சீமான் சார் உங்கள்ட்ட வந்து இந்த பொறுப்போ படைச்சிட்டு போறோம். தமிழீழ ஒருக்கா இதையும் சொல்றோம். தமிழீழ விடுதலை புலிகள் சிறக்கலுங்க. தமிழீழ விடுதலை புலிகள் இறுதி உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர்கள் அந்த நொடியில் புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம் என்று சொல்லுவார்களே தவிர உங்கள்கிட்ட தந்துட்டு போறோம் என்று எவருமே சொல்ல மாட்டார்கள். அப்ப அதை எஸ்ஓபா கதைச்சு அந்த வழக்கு நான் இப்ப இங்க ரெடி பண்றேன். அது விரைவில் நான் கொண்டு வருவேன். எப்படி இந்த 13ஆம் தேதி அறிக்கை வந்தது போல் அதுக்கும் வரும். அதுக்கும் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் அவரோட தொடர்பு கொண்டு அது சுவிஸில் அந்த வழக்கு தொடுக்கிறதால் அவருடைய நாட்டில் தொடுக்கிறதா என்று கேட்டுட்டு நாங்கள் செய்கின்றோம். இதற்குள் எங்களுக்கு இந்த ஆடியோவை கொடுத்தவரும் குட்டி அண்ணாவினுடைய மரணமும் அதற்கு பிறகு சூசை அண்ணாவினுடைய அண்ணாட மரணமும் இரண்டுக்கும் எமக்கு விட தேவை. 3 விடை. அந்த ஆடியோ இப்ப கதைச்ச மட்டும் இல்ல, அது கணக்கு லாங் ஆடியோன்றது வெட்டி தான் போட்டுருக்குது. இல்ல அதை விடுங்க. உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி உண்டு. நீங்கள் சொன்னீங்களா மேற்கு கட்டளை பணி ஒன்று இருந்தார் தமிழ்லதுக்கு. மேற்கு அப்படி ஒன்றும் சொல்லல. அதெல்லாம் போய் அதெல்லாம் கட்டுக்கதை. எங்கிட்ட ஓடியோ இருக்கு. வேணும் வேண்டாம் போடுறோம். இறுதி களமுனையின் மேற்கு பகுதி, இறுதி களமுனையின் மேற்கு பகுதி என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஓடியோ வேணும் உங்களுக்கு போடலாம். இறுதி களமுனையில வந்தா மேற்கு பகுதி என்று நீங்கள் இறுதி களமுனையில் நின்றீர்கள் என்றால் மேற்கு பகுதி உங்களுக்கு தெரியும். இறுதி வடிவத்தினுடைய மேற்கு பகுதி, இறுதி களமுனையின் மேற்கு பகுதி. எந்த பகுதியை நீங்க அதைத்தான் போயிடும். அதைத்தான் பிரச்சனை. இறுதி களமுனையில் நின்றீர்கள் என்றால் மேற்கு பகுதி. அதான் எந்த பகுதியை நீங்க குறிப்பிடுறீங்களே மேற்கு பகுதி என்ன தம்பி? இறுதி வடிவம் இருக்குதானே? அப்ப கேப்பாலவோ இல்லாட்டி இஞ்சால சால பக்கமோ இல்ல கடல் பக்கமோ? சால பக்கமுக்குள்ளேயே நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா நீங்க டூ லேட். அதை விட்டுடுங்க. களமுனையை விட்டுடுங்க. இறுதி களமுனையினுடைய அதை விட நான் ஒரு தளபதியாக இருந்திருக்கேன். என்ன சந்திப்பு செய்யுங்கோ. என்ன நீங்க பார்க்கும்போது தெரியும் நான் ஆரன். என்ன சந்திப்பு வாங்கோ. நான் கூப்பிடுறேன்னோ. இருக்கிறீங்க கதைக்கலாமோ? கதைக்கலாம். இப்ப நீங்கள் ஒரு தளபதியா கடைசி மட்டும் நின்ற நீங்களோன்னா இல்ல அதுக்கு முதல் நீங்களோ என்ன உங்களை சொல்லலாம்டா சொல்லுங்க. நான் 17ஆம் தேதி வரைக்கும் நின்றுக்கிறேன். 17ஆம் தேதி இப்படியே சாம் வரைக்கும் நின்றுக்கிறேன். ஓகே. அப்ப நீங்கள் இதுல மேற்கு பகுதி என்று சொல்றீங்க. அந்த மேற்கு பகுதி வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு நான் 18ஆம் தேதி வந்து நான் மேற்கு பகுதி என்றதை நீங்கள் எது என்று சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கான உங்களுக்கு அடுத்த விளக்கம் என்ன மாதிரி சந்திப்பேன். பிரான்ஸ்லயா இருக்கிறீங்க? நான் பிரான்ஸ்ல. ஓகே. பிரான்ஸ்ல இருந்து நீங்க வந்து என்ன சந்திக்கும் போது நீங்க என்ன பார்க்கலாம். வந்து அதுக்கு டைம் நாங்கள் விட இப்ப நான் என்னன்னு சொன்னால் இப்ப எனக்கு நான் அந்த காலப்பகுதியில இருந்தது கடைசி வரைக்கும் இருந்த இதுகள் இப்படியான ஒரு தகவலை என்ன இதுவரைக்கும் நான் கேட்கல. நீங்கள் உங்களோட தளத்துல சொல்லிக்க வந்து எனக்கும் ஒரு விளக்கம் தந்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி இருக்கிறார்கள் அதை தெளிவா. இது என்னென்றால் நான் யாருக்கு சொல்ல வேண்டும்? என்னுடைய போர்க்குற்ற விசாரணை ஐக்கிய நாடுகளுக்கு சொல்ல வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை அதை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழ் ரீதியில கேட்கிறேன் நான். அதைத்தான் 17ஆம் தேதியோடு எல்லாம் முடிந்தது. தனி மனிதருக்குரிய விஷயங்கள் இதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாதானே? இனி நாங்க இப்ப ஒரு ஈழத்தமிழர் இல்ல. இப்ப நீங்க போராளி என்று சொல்லி என்ன இப்ப நீங்கள் மேற்கு உங்களுக்கு நீங்க என்ன மேற்கு திருப்பியும் போய் நீங்க திருப்பியும் தவறா பார்த்து சொல்றீங்க. இறுதி களமுனையின் மேற்கு பகுதியினுடைய கட்டளை தளபதியாக நான் நின்றேன். என்னுடைய அணிக்கன்னு தான் சொன்னேன். என்னுடைய அணி ஒட்டுமொத்தமா நந்திகளை வரும். என்னுடைய அணி என்றுதான் நான் சொன்னேன். என்னுடைய அணி அதுக்கு நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் சிறப்பு அணி என்று சொல்லியிருப்போம். அதுவும் விளக்கமா சொல்லியிருப்பேன். நாங்க பெரிய படையணி என்றெல்லாம் சொன்னது கிடையாது. இந்த நாங்கள் அணி, நான் படையணியில் இருந்தவர்கள் என்று சொல்லியிருப்பேன்.
உங்களுடைய ஆ- அதான் தம்பி, விவரங்கள் என்ன நீங்கள் விவரங்கள் சந்திக்கும் என்பது போது நான் ஆரன் உங்களுக்கு தெரியும். சில நேரம் என்ன நீங்க பார்த்துட்டே ஐயோ நீங்கள் அண்ணாண்டு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு சந்திப்பை செய்வோம், பிரச்சனை இல்லை. அப்ப ஆனா அந்த கடைசி இப்ப மேற்காணி நீங்க சரி ஓகே மேற்க எந்த பகுதியை வச்சு சொல்றீங்கன்றது தெரியல நீங்க பட்டுவாரில் கடைசி கடந்து பகுதியில நீங்க நின்றீங்கன்னு கடைசி சொன்னா உங்களுக்கு அண்ணா, மேற்கு தெரியும். அப்படி அண்ணா நீங்க நீங்கள் நீங்க 17 வந்துட்டீங்களான்னா நான் 18 வந்தேன். நான் ஒரு நாள் பிந்தி தான் வந்தேன். அவர் ஓகே சொல்றேன்னா கடைசி பரவாயில்ல. என்ன அவர் சொல்றேன்னா ஓகே சில லவண்ண பேர் வாரன் கடைசி புறண்ண வாரன் கடைசி தரரகம் அந்த கடைசி 2-3 அணி நின்றா அதுக்கு இவர் சொல்ற அணி வரும் ராதா வான்காப்பு ராதாவோட 2 அணி கடலுக்கு அந்த நந்தி கடலுக்கு அதைத்தான் சொல்றார். அது நந்தி கடல் வந்தோன்னா 15 நாளைக்கு முதல் வந்து அதுக்குள்ளால ஒரு இல்ல அது திட்டம் அது வேண்டாம். இப்ப நாங்கள் டாபிக் வேற, இது எங்களுக்கு இது தேவையில்லை. இப்ப நான் அத ஆரன்றது இப்ப அண்ணா நான் அதை விட்டுட்டு கதிரண்ணா நான் உங்கள்ட்ட இப்ப நீங்க அந்த தமிழ்நாடு சம்பந்தமா ஒரு அரசியல் ஒன்று கதைச்சனீங்களா நான் அது சம்பந்தமா உங்கள்ட்ட கேட்கிறேன். ம், இப்ப என்னன்னு சொன்னா கதிரண்ணா இப்ப நீங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்கள் வந்து உண்மையில ஒரு இப்ப உருவாகிற ஒரு தமிழ் தேசியம் தமிழருக்கான ஒரு தலைவன் ரெண்டு தலைவனும் இல்ல ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு உருவாகி கொண்டு வாரது வளர்ந்து வார ஒரு கட்சி வந்து சீமான் கட்சி. ஆனால் 55 வருடமா வந்து திராவிடர் ஆரியர் அடுத்தது வந்து பாஜக இவங்கள் மாறி 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 அதுக்குள்ள சுழற்சி ஆட்சி செய்யறாங்க. இங்க எங்கேயாச்சும் தமிழ்நாடு இப்ப இருக்கா எல்லாட்டிக்கும் ஒரு பேர் பிள்ளை இருக்கா தமிழ்நாடுல எங்கட தமிழ் மக்களுக்கு எதுவும் பலன் இருக்கா எல்லாட்டிக்கும் வட இந்தியர்கள் உள் வருகை இருக்கா அந்த தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு புனரமைப்பு ஒரு நல்ல ஒரு நிமிடம் திட்டங்கள் ஒரு ஏதாச்சும் நிமிடம் ஒரு நிமிடம் எனக்கு தாங்க. இதுல வந்து கணவர் வந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எங்கட ஈழத்து பாடலை வந்து இப்ப வந்து உருமாற்றம் செய்து அங்க வந்து தமிழர் வேற திராவிடர் வேற என்று எங்கட ஈழத்து பாடலை வந்து உருமாற்றம் செய்து அங்க பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து இதுல வந்து போராட்டத்துல இருந்தீங்களான்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு அது என்னால அது நம்ப முடியாத ஒரு விடயமா இருக்குது. ஆனா கதிரண்ணா வந்து போராட்டத்தில் இருந்ததுக்கு வந்து ஐக்கிய நாடு சபையை வந்து நிரூபிச்சிருக்குது. அவர் இறுதிக்கிழமை சாட்சியம் வந்து ஐக்கிய நாடு சபையை சாட்சியமா பதிவு செய்திருக்கு. இதுல உங்களுக்கு ஈழத்தமிழ உங்களுக்கு வந்து இந்த கேள்வி என்ன மைக் பண்ணுது. இதுல உங்களுக்கான கேள்வி, இந்த பாட்டை வந்து திருடி வந்து இவர்கள் தங்களோட அரசியலுக்கு பாய்க்கிறது வந்து நீங்கள் ஈழத்தமிழாக நீங்கள் வந்து எவ்வாறு பாக்குறீங்க? ஈழங்குட்டி என்ன முதல் சொல்லுங்க. இப்ப அண்ணா இப்ப நீங்கள் வந்து ஒரு பாட்டை வந்து நீங்கள் போட்டிருக்கிறீங்களா நான் அது பார்த்தேன் வந்து இப்ப நீங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு இதை வந்து நாங்கள் திருத்த அது வந்து தவறுன்னு சொன்னா திருத்த சொல்றதுக்கும் அதை வந்து ஒட்டுமொத்தமான ஒரு ஒட்டுமொத்தமா அந்த தேசியத்தை வந்து மழுங்கடிக்க செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல வந்து அந்த முதல்ல அத வந்து வந்து அந்த தவறை வந்து நீங்களும் ஒரு தமிழ் மகனா இருந்து கொண்டு செய்யாதீங்க கொண்டுதான் நான் சொல்றேன். முதல்ல வந்து ம், நீங்க ஒரு போராளின்னு இப்ப உங்களை இணையத்துல அடையாளப்படுத்துனீங்கள். இதுல லவ்லி நான் நினைக்கிறார், நீங்கள் அதுல நினைக்கிறீங்க போராளி என்று அடையாளப்படுத்துங்க. இந்த போராளிக்கு தெரிய வேண்டும் என்னென்றால் தன்னுடைய தலைவர் நீங்கள் வேற ஐயா நாங்கள் வேற நாடென்ற பாடலை சுயநிர்ணய உரிமையின் கலாச்சாரமாக பிரகடனம் படுத்திருக்கிறார் என்றால் அது அர்த்தம் என்ன? அண்ணா இப்ப நான் உங்களுக்கு ஓகே நீங்க இதுக்கு சொன்னதுக்கு நான் சொல்றேன் அண்ணா உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நீங்க வந்து அண்ணா இல்ல ஒரு உங்களுக்கு லவ் அண்ணா அப்புறம் என்ன கதிரண்ணா கேட்டதுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா விளையாட இந்தியாவில வந்து எங்களை தமிழ்ல விடுதலை போய் தடை அந்த தடை என்ற இதையும் தாண்டி தமிழத்துல நாங்கள் எவ்வளவு என்னென்ன செஞ்சோமோ அவ்வளவு விடயத்தையும் வந்து அங்க செய்யறார். புலிக்கொடி ஏத்துறார். தமிழ் ஈழ சோங்குகள் வந்து அங்க வந்து தடை செய்யப்பட்ட இது அதே வந்து அங்க வந்து நிரூபிக்கிறார். அதாவது தங்களுக்குரிய சோங் தங்களை தமிழனுக்குரிய சோங் வந்து இதை வந்து நீங்க கூடாண்டேன்னு சொல்லுவீங்க. இல்ல, இது நல்ல கேள்வி. இது நல்ல கேள்வி. லவ்லி அவர்கள் கேட்கிறது மிக சிறந்த கேள்வி. சீமான் அவர்கள் தேசிய தலைவரின் அவர்களுடைய படங்களை வைக்கிறார்கள் என்றால் அல்லது மாவீரர்களுடைய படங்களை வைக்கிறார்கள் என்றால் ஈழத் தமிழர்களுக்கு இதால் என்ன லாபம், என்ன அரசியல் லாபம்? எங்களுக்கு லாபம் நஷ்டம்ன்ற வேற பிரச்சனை நீங்க சொல்றது பாத்தீங்களே தம்பி. இதுல வந்து ஒரு சபை நாகரிகம் இருக்குது. இதுல வந்து ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான பதில வந்து சொல்ல கேட்ட பிறகு உங்களுக்கான நேரம் தரப்படும். அப்ப நாங்கள் கேட்கிறோம் லவ்லி எப்படி என்ன தம்பி? இப்ப தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன விளங்கணும் இதுல என்ன? உண்மையிலேயே நீங்கள் மாவீரர்கள் எந்த மண்ணுக்காக மடிந்தவர்கள்? எங்களுடைய மண்ணுக்காக உரிமைக்காக மடிந்தவர்கள். நீங்கள் அங்கே வைக்கும் போது எங்களுடைய மண் எப்படி பலவீனமாக்கப்படுமா பலமாக்கப்படுமான்னு நீங்க சிந்தனை செய்யணும். இப்ப எங்களுக்கு தெரியும்
தேசிய தலைவர் என்னன்னு சொன்னால், இந்தியாவில் மடிந்த ஒரு மாவீரரின் கல்லறையே எங்களுடைய மண்ணில் வைக்கின்ற கௌரவத்தை சூடியவர். அப்ப அது அரசியல்ல இருந்து நில அரசியல் சுயநிர்ணய ஒழுக்கங்களோடு அது பேணப்படுகிறது. சீமானை போன்றவர்கள் தேசிய தலைவருடைய படங்களை வைப்பதால் நீங்கள் இளையோர்கள் எங்களுடைய மண்ணின் அரசியலை கட்டமைக்க மறந்திருக்கிறீர்கள். எங்களினுடைய நிலுவையில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபைகளை புதுப்பள்ளியான கருத்தானே இல்ல சீமான் இல்ல அங்க லவ் லவ் ஒரு கதிரண்ண நிமிஷம் ஏன் ப்ளீஸ். சீமான்ல உங்களுக்கு இவ்வளவு லவ் வன்மம்? வெயிட் லவ் பண்ணுங்க நான் லவ் சீமான் வெயிட் பண்ணுங்க சீமான் அங்க எங்கட தாயத்தின் நினைவுகளை வந்து சுமந்து இன்னொரு நாட்டுக்கு உலக ரீதியா வந்து எடுத்து காட்டி கொண்டிருக்குது. இந்தியா ஒரு வல்லரசு நாடு. அந்த வல்லரசு நாடுல இன்றைக்கு உலகத்திலேயே வந்து ரெண்டாவது ரேங்க்ல இருக்கிறது மக்கள் தொகை கூட நாடு இந்தியா. அங்க வந்து எங்கட தமிழ்ல விடுதலை போராட்டம் சார்ந்த நினைவுகளை வந்து அங்க சுமந்தோன்னு இருக்கு. இதை வந்து நாங்க கூடான்னு சொல்றோம் மாபெரும் தப்பு. இல்ல இல்ல அதான் பிள்ளை- அப்ப லாபம் ஈட்ட நீல மட்டும் நீல வேற நீல பிரச்சனை. நீல அப்ப நீல கதிரன கொஞ்சம் வரும் கதிரன் என்ன பண்ணி விடும். இதுல வந்து லவ்வனை தொடுத்த கேள்வி வந்து நல்ல கேள்வி. எங்களுக்கு வந்து லவ்வனை எல்லாரும் மீட் பண்ணுங்கன்னு ஒரு எக்கோ பண்ணுது. இதுல வந்து நல்லபடியம் வந்து அவர் சொல்ற இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவையான சொல்லி போட்டு, அடே நீ திராவிட நாயே, நீ தெலுங்கு நாயே, நீ மலையாள நாயே என்று மேடையில பேசிக்கொண்டு எங்களுக்கு ஆதரவு வந்து சீமான் திரட்டுறாரு லவ்வனை சொல்ற அறிவு இருக்குல்லோ, அது மிக ஆழ்ந்த அறிவு. இந்த அறிவு வந்து இந்த அறிவு வச்சுக்கொண்டு லவ்வனை வந்து நாசால வேலை செய்ய வேண்டிய ஆள். விளங்குதோ? என்ன ஒரு பிரச்சனை நாங்கள் லவ் ஒருக்கா வெயிட் பண்ணு லவ் வெயிட் பண்ணு பேசுறேன். அதே மாதிரி அவன் ஒரு மொழிக்காரன பேசுறான். அது தப்பு இல்ல. அது அவன் மரபு. நாங்க தமிழர். நில்லுங்க. இதுல வந்து ஒன்னமொரு கேள்வி. சீமாண்ட வீட்டுக்குள்ளேயே வந்து சீமாண்ட தகப்பன் வந்து மலையாளி, சீமான மனைவியார் வந்து தெலுங்கு, சீமான மாமனார் வந்து எங்கட தேசத்துல வந்து தூக்குல போடணும் சட்டமன்றத்துல சிமாண்ட அப்பா வந்து தெலுங்கு இல்ல, அவற்ற பேர் வந்து செந்தமிழன். அவற்ற இல்ல சீமாண்ட அப்பா பேர் வந்து செபாஸ்டியான். இல்ல 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 சீமாண்ட அப்பா தமிழன். லவ் வெயிட் பண்ணு ஈழ தமிழன் மற்ற கதிர் அவனோட இவ்வளவு வன்மம் நில்லுங்க. இந்த காரணம் விவேகன் தரன் ஒரு நிமிஷம் தந்துடுங்க. ஒருக்கா நீங்க நான் வெள்ளன கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்லல. நான் இது ஒருக்கா இப்படியே கதை கதைக்கிறேன். கதிரன் அதான் என்னன்னு சொன்னால், இப்ப ஒவ்வொன்றா முடிச்சுங்கள் என்று சொன்னா வடிவா கதைக்கலாம். இப்ப இவர் கதிரன் வன்மம் பண்றதுதான் நீங்க வெள்ளன பிரச்சனை. கதிரன் வெள்ளன கேட்டதுக்கு குட்டி நீங்க பதில் சொல்ல இல்ல. நான் ஒருக்கா கதைக்கிறேன். இப்ப நீங்கள் சீமான் ஓகே, நீங்கள் இப்படி ஒவ்வொரு வரலாற்ற சொல்றீங்க. நான் கேட்கிறேன், ஸ்ரீலங்காவில ஆட்சி செய்யற ஜனாதிபதிகள் யார்? அவர் எப்ப ஸ்ரீலங்கான்னு பேர் வந்தது? எப்படி தம்பி எங்கட மக்களை வந்து ஒடுக்கி அந்த ஆட்சியை செய்யணும்ன்றது அதிண்ட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? முதல் தம்பி ஸ்ரீலங்கான்ற தம்பி நாடே வந்து தம்பி தமிழன்ற தம்பி நாடு ஐயா. தம்பி ஆமா தம்பி ஒரு நிமிஷம் ஓகே சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க. என்னென்றால் எல்லாரும் நீங்கள் இருக்கத்தக்க நாங்களும் ஒரு பாதையால போயிட்டு ஒரு பணியை செய்யறோம், நீங்களும் செய்கிறீர்கள். இங்க ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. என்னென்றால் என்னுடைய மண்ணை நான் காக்க வேண்டும், என்னுடைய தேசம் என்னுடைய மண் என்று நான் காக்க வேண்டும் என்றால் நான் தயங்காமல் பேச வேண்டும். நீங்கள் தயங்கி பேசுகின்றீர்கள். உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி ஒன்று, ஒரு தயக்கமும் இல்ல உங்களோட சரி அப்ப நீங்க கேள்விக்கு. பேச வேணும். இப்போ எல்லாரும் நீங்க கேள்வி கேட்டு நிக்காமல் ஒவ்வொரு நான் நீங்கள் பேச வேணும். இப்ப இதுல ஒருவர் கேட்டிருந்தார், வன்மம் விதைக்கிறோம் என்றார். இதுக்கு முக்கியமா நாங்கள் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு விட வேணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் ஆனா பிறகு இப்ப பேசலாம். நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபுல்லாவே இன்றைக்கு பேசலாம். நாங்கள் ஆனா இப்ப இதைத்தான் கதிரான நான் சொல்றேன். உண்மையில வந்து ஒரு தமிழ் இனத்துக்கு வன்மம் செய்யற வேலை தான் இதுதான் இந்த இதுதான் உங்க அண்ணா இந்த புரிதல் இல்லை. திராவிட அண்ணா இந்த திராவிட அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க நீங்க. ஆனா இப்ப கதிரண்ணா நான் சரி ஓகே. இப்ப இந்த திராவிட கட்சி ஆரிய கட்சி இந்த பாஜகவால வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மைகள் கிடைச்சது, என்ன இந்த ஆட்சியில வந்து மாடல் ஆட்சி என்ன செய்தது, அதை பற்றி ஒரு கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து தம்பி நாங்கள் பேசுறது என்னுடைய பூர்வீகம், என்னுடைய அரசியல். கேள்விகள் இருந்தால் வாங்குவோம். என்னுடைய அனைத்தும் சீமான் களவாடி கொண்டிருக்கிறார், எங்களை அழித்து கொண்டிருக்கிறார். இது நான் சத்தியப்படுத்தி சொல்றேன். 10 வருஷத்துல இது உங்களுக்கு புரியும், உங்களோட பிள்ளைகளுக்கு. இதை ஈழங்குட்டி இருக்கா வெயிட் பண்ணுங்க. நான் ஈழத்தமிழன் வணக்கம் வணக்கம் அண்ணா வேந்தண்ண வெயிட் பண்ணுங்க. ஈழத்தமிழன் சொல்லுங்கண்ணா.
இல்ல உங்கள்ட்ட நாங்க கேக்குறோம், இப்ப சீமான் என்னத்தை வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறாரு இல்ல என்னத்தை களவாடுறாருன்னு நீங்க குறிப்பிடுறீங்க? எங்களினுடைய இலட்சியமும் சுயநிர்ணய உரிமையும் எங்களுடைய அரசியலையும் மழுங்கடிக்கிற வேலையை 17 வருடமா செய்து கொண்டிருக்கிறார். அது அது அத நீங்கள் வந்து இப்ப மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு நீங்கள் ஆரன் எனக்கு விளங்கியல. நீங்கள் ஆரன், நான் யார்? நான் ஈழத்தமிழன். நீங்க ஈழத்தமிழன். நான் ஈழத்தமிழன். உங்களுக்கு தெரியுமா சீமான் எப்படி பன்னிக்கு போனவரை எப்படி திரும்பி தமிழ்நாட்டுக்கு போய் இந்த எனக்கு சகோதரர், எனக்கு இந்த புருடா விடுற கதையெல்லாம் விடக்கூடாது. நான் ஆரன்றத ஐக்கிய நாடுகள் சபை நிரூபிச்சு வச்சிருக்கு 13ஆம் தேதி. எனக்கு ஈழத்தமிழன் நான் வந்து எதுவும் கேட்கல. நான் 8 வயசுல இருக்கிற பிள்ளைக்கு, கருவுல இருக்கிற பிள்ளைக்கு இது நடக்க போகுதுன்னு நான் பேசி பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். நான் யார இதுக்கும் நான் பிரச்சனைக்கும் போறல. எனக்கு சீமாண்ட இந்த அலங்கோலமான விடயங்களும் போலி விடயங்களை கூண்டுல இந்த ஆடியோ காரணம் நான் ஏத்தும் போது உங்களுக்கு புரியும். இதுல வந்து நீங்களும் அவரும் சேர்ந்து சீமானை எதிர்க்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா இதுல எத்தனை பேர் சீமானை ஆதரிக்கிறார்கள் நிக்கிறவங்க? அது உங்களோட முட்டாள்தனம். அது உங்களோட முட்டாள்தனம். நீங்கள் எதிர்க்கிற 2 பேர் புத்திசாலிகள், அவரை ஆதரிக்கிற நாங்கள் ஒரு மிச்சாக்கள் எல்லாம் முட்டாள்கள். உண்மையிலே அதுதான். உண்மையிலே இன்றைக்கு ஒரு பாடல் வெளியிட வந்திருக்கு. தேசிய தலைவரால் அது அங்கீகரிக்கப்பட்ட சுயநிர்ணய உரிமையின் கலாச்சார பாடல. என்ன பாட்டு? என்ன பாட்டு? அது கூட உங்களுக்கு தெரியல. பாட்டை சொல்லுங்க. 2-3 பாட்டு வந்துடுது. நீங்க எந்த பாட்டை சொல்றீங்க? இன்றைக்கு இணையதளத்துல என்ன நடக்குது? அண்ணா பாட்டை பாடி காட்டுங்க. நீங்கள் வேறு நாடையா, நாங்கள் வேறு நாடு. தமிழர்கள் உண்மையான பாட்டு. உண்மையா யார் எழுதினது தெரியுமா? அந்த பாட்டை யார் எழுதினது? இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், நீங்கள் வேறு நாடையா, நாங்கள் வேறு நாடையா, அந்த பாட்டை எழுதிய ஆசிரியர் யார்? அந்த பாட்டால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? அந்த பாட்டு என்னுடைய சுய நிர்ணய உரிமை. என்ன உரிமை உங்களுடைய? சொல்லுங்க. என்னுடைய சுய நிர்ணய உரிமை. என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க சொல்லாங்க கடைசி நேரத்துல சிறப்பு அணி ஜேசு அணியோட 2 போட்டு வந்தாண்டு அதை மட்டும் சொல்லிக்கொண்டு விமர்சிக்காங்க. தயவு செய்து இங்க லவ்லி, நீங்க என்ன பேசிட்டு இப்ப போறீங்க? இல்ல நீங்க விமர்சிங்க, சீமான விமர்சிங்க. உங்களுக்கு இதுல நாங்கள் எந்த இடமும் நான் வந்தல்ல. இது எந்த இடமும் நான் அணி சொல்ல. என்னுடைய அணி எனக்கு அணி இருக்குது. சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. நீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை? லவ்லி, நீங்கள் தான் இதே ஓசில இப்ப கொண்டு வரக்குள்ள நின்று கெடுத்ததும் நீங்கள் தான். இல்ல தெளிவா அந்த உங்களுக்கு சேறு பூசி இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை உங்க எல்லாம் இருக்கும். நான் ஆரண்டு சேறு பூசி இருக்கு. அத பார்த்துட்டு வந்து இணையத்துல கதைக்கிறீங்கன்னு சொன்னாதான் தனி ஒருவர் வந்து சீமான விமர்சிக்கல. புலி அப்படித்தான் இருக்கும். அண்ணன் தனியத்தான் வந்தவர். புலி அப்படித்தான் தனியா நிற்கும். கூட்டமா நிக்காது. பண்டிதான் நிற்கும். போராளிகள் பேரையும் சொல்லிக்கொண்டு சீமான விமர்சிக்க தயவு செய்து. 6 போராளிகள் பேர் சொன்னது நீங்களா சொன்னீங்க. ஜேசு அணியில சிறப்பு அணியில நாங்கள் சொல்லல. நான் ஆரன்றத ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற ஆட்கள் தெரிஞ்சா போதும். ஈழத்தமிழனுக்கு தேவையில்லை. ஈழத்தமிழனுக்கு இன்றைக்கு ஈழத்தமிழனுக்கு தெரியாமல் ஐக்கிய நாடுகள் சபைக்கு நீ தெரிஞ்சா என்ன புல்டா வர்றீங்க? நீங்க உங்களோட வீடியோ கால போட்டு கதைங்க பாப்போம். உங்களுக்கு துணிவு இருந்தா. எனக்கு துணிவு இருக்கு. யாரு இன்றைய அரசாங்கத்துக்கு பிரச்சாரம் செய்தவர்களை நாங்க ஏற்றக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்கள் எங்களை கலைக்கக்கூடாது. இல்ல இங்க வாங்க. நீங்க வந்து சும்மா ஏன் அப்ப உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையோடு தான் செய்யறோம். ஒரு தமிழர்கள் எங்களுக்கு தேவையோடு தான் நாங்க செய்யறோம். இந்தியா தமிழர்கள்ல சீமானை ஏற்க போறது கிடையாது. ஏனென்றால் என்னுடைய கலாச்சாரம் 8 கோடி மக்கள் இருக்கிறது. 35 லட்சம் வாக்கெல்லாம் வராது. 2 கோடி வந்து வடக்கன்களா? சரி, நான் உங்களுக்கு இப்ப சேலஞ்ச் பண்றேன். இந்த வருடம் நீங்க இணையதளத்தை விட்டு போவீங்களா? அவ்வளவு பேரும் நான் போறேன். நீங்கள் இப்ப சொன்னதெல்லாம் உண்மை என்று சொன்னா நான் இந்த இணையதளத்தை விட்டு வெளிக்கிறேன். சீமான் இந்த வருடத்தோடு இல்லாமல் நீங்க 17ஆம் தேதி மட்டும் நாம் பன்னியில இல்லை என்று சொல்லி 100% சொல்றேன். அதானே ஐக்கிய நாடுகள் சபை சொல்லி இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதுவும் நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு உடன்படிக்கையை செய்தீங்களோ எல்லாம் நாங்கள் அதுக்கு விசாரணைக்கு வரோம். உங்களோட சேர்ந்து அட்ரஸ் போடுங்க. எத்தனாம் தேதி வாரீங்க? எத்தனாம் தேதி வாரீங்க? நாங்களும் கடைசியா வந்தாங்க. எத்தனையாம் தேதி வாரீங்க? என் பேர் அறிவு நம்பி. நான் ராதாபடியில இருந்து. நான் கடைசி கோட்டை என்ன? இறுதி கிளம்புன கோட்டை என்ன? என்ன கோட்? இறுதி கிளம்புன கோட்டை என்ன? அதான் என்னத்துக்கு என்னதுக்குரிய கோட்?
அவ்வளவுதான். இறுதி களமுனையின ரெண்டா களமுனையில கோட்டை சொல்லுங்க. என்னத்துக்குரிய இறுதி பூசணிக்காதான் என்னத்துக்குரிய கோட் இப்ப ரொக்கெட்டுக்கோ இல்லாட்டிக்கு என்னத்துக்குரிய கோட் இறுதி களமுனையில கோட்டை சொல்லுங்க ஐயா. அதான் என்னத்துக்குரிய உங்களுக்கு உங்களோட தளபதி மேல கோட் சொல்லாமல அவங்கள விட்டுச்சு. அதை எந்த இயக்கம் ஐயா? என்னத்துக்குரிய கோட் இப்ப சாப்பாட்டுக்கு ஒரு கோட் இறுதி களமுனையே சொல்றீங்க. இறுதி களமுனையில சாப்பாடு கொடுக்குறோம். இறுதி களமுனை நிற்பாங்க. அதான் எல்லாம் நீங்கள் ஒரு ஒரு புலிகளான்ற ஒரு கடல் மாதிரி என்ன அதுக்கே நீங்கள் நினைச்சா கூட தேடி பிடிக்கல என்ன இருக்காண்டு நீங்கள் என்ன வேலை இந்த சோசியல் மீடியா செய்து கொண்டிருக்கீங்க உங்களோட மனச்சாட்சிக்கு வடிவா தெரியும். ஜூனோவும் நீங்களும் என்ன வேலை செய்து கொண்டிருக்கீங்க, எப்படி பயணிச்சு கொண்டிருக்கீங்க, நீங்க எப்படிப்பட்ட நபர்கள் என்றும் இந்த டிக்டாக்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு வடிவா தெரியும். நாங்கள் அமைதியா போறவடியால் எல்லாத்தையும் நான் கடந்து போறேன் அர்த்தம் இல்ல. நில்லுங்க. உங்களை போன்ற யாக்கள் யாரெண்டும் எங்களுக்கு வடிவா தெரியும் என்றாலும் நாங்கள் கடந்து இவரை போல ஆக்கள் தான் தோற்கடிச்சது. இவரை போல ஆக்கள் தான் ஓசிலேப்ப தோற்கடிச்சது. எப்படிப்பட்ட ஆக்கள் உங்களால வருஷத்துக்கு முதல் நான் வரும்போது ஓசிலேப்ப கொண்டு வரும்போது தோற்கடிச்சவர்கள் காட்டி கதைக்க முடியுமா? இதுல என்ன பொறுத்த வரைக்கும் மூன்றாம் கட்ட நிலையில இருந்தார்கள் நாங்கள் கடைசியாக கொண்டு தம்பி லவ்லி லவ்லி நீ உண்மையான ஒரு போராளியா இருந்தா நீ அக்கிய லவ்லி 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 நீ வா ஐக்கிய நாடு சபைக்கு வந்து சாட்சி தாளிங்க போல நீங்கள் போராளி இல்ல என்ன செய்து கொண்டிருக்கீங்க நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றாலும் உங்களுக்கான மதிப்பு இங்க நீங்க இந்த இலக்கணத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கான மதிப்பை கொடுத்துதான் நாங்கள் கேட்கிறோம். சீமானுக்கு பின்னால நிக்கிற ஆக்கள் யாரெண்டும் சிங்களத்துக்கு பின்னால் நிக்கிற யாரெண்டும் எல்லாம் ஒரே கூட்டம் பண்ணதும் எங்களுக்கு தெரியவா ஒன்றில் நீங்கள் தமிழ்ல விடுதலை புலிகள்னு சொல்லி கொஞ்சம் பொறுங்க. நான் கை கொண்டு இருக்கிறேன். நீங்க இது கருத்தரங்கம். இதுல ஒரு நாகரிகம் இருக்கு. அடிப்படை நாகரிகமே உங்களுக்கு தெரியாட்டி நீங்க உங்களோட தளத்துல நில்லுங்க. எங்கட தளத்துக்கு நீங்க வந்தீங்க என்றால் நாகரிகமா அமைதியா ஒழுங்கா கேள்வி எழுப்புங்கள். உங்களுக்கான பதில் உங்களுக்கு தரப்படும். ஆனா நீங்கள் அமைதி இல்ல குழப்ப வேணும் வந்தீங்க என்றால் அதுக்கான தலைமை இது இல்ல. அவர் வந்தது அதுக்காகத்தான். இவர்கள் எல்லாம் வந்தது இவர்கள் 6 நாங்க 2 வருஷமா பாத்துக்கொண்டிருக்கோம். நான் சொன்ன விஷயம் இதுல நீங்கள் போராளி என்று சொல்றீங்களோ வாங்க நேர அடையாளப்படுது ஐக்கிய நாடு சபைக்கு நான் தானே கூப்பிடுறேன். வாங்கோண்டு வாங்கடா ஐக்கிய நாடு சபையில சந்திப்போம் வாங்கோ அதுதானே சொல்றேன். கதறேன் கொஞ்சம் பாருங்க. இதுல நீங்கள் போராளி என்றால் சலஞ்ச் பண்றேன் நேர வாங்கோ உங்களை நான் கூட்டிக்கொண்டு போறேன் ஓஸ்லேப்புக்கு. நீங்க ஓஸ்லேப்புக்கு சாட்சியம் அடிங்க. நீங்கள் அதுக்கான போலியான போராளியான நீங்க எனக்கு அந்த எவிடன்ஸ் கேட்டா நான் அனுப்புவேன். ஆனா அந்த இடத்துல நீங்கள் சில போல புடிபட வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்க போராளி நன்றி அண்ணா. நீங்கள் ரெடியா? நீங்க ஐக்கிய நாடு சபையில சாட்சியம் அடிக்க நீங்க ரெடியா? ஐக்கிய நாடு சபையில ஓஸ்லேப்புக்கே உங்களுக்கு அதுலயே உங்களுக்கு சொல்ல முடியல என்றால் உங்களுக்கு தாழ்மையான இது. நீங்க ஒரு ஈழத்தமிழனா இருந்து கொண்டு இன அழிவுக்கு இப்ப 2019 பின்னுக்கு நடக்கிற இன அழிவுக்கு நீங்களும் ஒரு காரணமா மாறிக்கொண்டு போறீங்க. அதற்கு நீங்கள் ஒரு காரணமா மாற போறீங்களா அல்லது திருந்தி ஒரு நல்ல மனிதனை வாழ போறீங்கன்னு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்களா நான் டிக்டாக்ல பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் திருந்தி ஒரு நல்ல மனிதனை வாழ போறீங்களா? லவ்லி என்னன்னா ஒரு லவ்லி இவ்வளவு பேர் லவ்லி ஒரு நிமிஷம் இல்லைங்க. லவ்லி குட்டி ஒரு நிமிஷம் இல்லைங்க. சாரி. என்னன்னா லவ்லி நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஈழத்தமிழன் தன் உரிமைக்காக பேசுகிறான் என்று அவனோடு கூட நிற்காமல் இந்த இணையதளத்துக்கு அவர்கள் வரக்கூடாது என்ற விதங்களை பேசுகின்ற நீங்கள் சீமான தூக்கி பிடிக்கும் போதே ஒன்றை புரிஞ்சு கொள்ளும் போது இதுதான் இன அழிப்பப்பன். இதுதான் என்கிட்ட இலட்சியம் அளிப்பு. அண்ணா நான் சீமான ஒரு நிமிஷம் நம்மள இறங்க போறேன். சீமா தூக்கி பிடிக்கல அண்ணா எங்கட இனத்துக்குரிய
எங்கட இனத்துக்குரிய நாங்க தமிழ விடுதலை போராட்டம் சார்ந்து இன்றைக்கு உலக நாட்டுக்கு எடுத்துக்கொண்டுள்ள சீமான்ற பங்கு ஒன்று இருக்குது. இல்லப்பா என்னப்பா உலகாட்டுக்கு என்னப்பா செய்திருக்கு? என்னப்பா திருப்பி லவ்லி இப்படி சொன்னா கோவம் பெருமா இல்லையா? இன்றைக்கு புலிக்கொடி அண்ணா இந்தியால பறக்குது. தம்பி என்னப்பா நீங்கள் ஒரு போராளி இருக்கிறீங்க இப்படியா பேசுறீங்க? லவ்லி ப்ளீஸ் லவ்லி. இதுல வந்து நான் உங்களுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட அம்மாவை வந்து ஒருதன் பூசணத்துல கதைச்சு கொண்டு அதை மேடையில பின்னுக்கு வச்சு உங்களோட அம்மாட படத்தை வச்சு நல்லா கதைச்சால் உங்களுக்கு கோபம் பெருமா இல்லையா? சீமான் வந்து எங்கட தேசர ஒருமையில திட்டிக்கொண்டு, பொட்டமணி ஒருமையில திட்டிக்கொண்டு, போராளிய ஒருமையில திட்டிக்கொண்டு பழத்தை வச்சு கொண்டு இருக்கிறாரு நீங்கள் இதன்றீங்கள் என்றால் உங்களுக்கு மூல பழுதா மென்டலா? நீங்கள் இல்ல அவர் இப்ப நீங்க லவ்லி ஒரே பிரச்சனை தான். இந்த பொட்டமா திட்டு அதெல்லாம் வந்து ஃபேக் ரெக்கார்ட் அண்ணா. லவ்லி நீங்க இதுக்குள்ள மூழ்காதீங்க ப்ளீஸ். நீங்க ஒரு அப்படிப்பட்ட சீமான் நீங்க என்ன லவ்லி நான் உங்களோட கதைப்பங்குட்டி இளம் கேள்வி கேட்ட நீங்க கேள்வி கேட்டீங்க அதுக்கான பதில வாங்கி கொண்டு போங்க. நான் கதைப்போம். இது நான் என்ன சொல்றேன்டா தம்பி நீங்க இணையத்துல நிக்கிற நீங்க லவ்லி சீமானவர் எப்படிப்பட்டவர் அவர்கிட்ட தம்பி மாதிரி தெளிவா வந்து கொடுத்திருக்கணும். சீமான பத்தியான இதுல வந்து நாங்கள் நேரடியா பார்த்து கொண்டு நாங்கள் பார்த்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கோம். நீங்கள் என்ன அறிவோட வந்து ஒரு தூக்கி பிடிக்கிறீங்க. அதுவும் வந்து இறுதிக்கிழமையிலிருந்து போராடி கொண்டு வந்து சாட்சி சித்திரவதை சாட்சியா நிக்கிற ஒரு வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்கறீங்க? நீங்கள் உண்மையான ஈழத்தமிழன்டா வரலாறு இறுதிக்கிழமையில என்ன நடந்த வரலாறு கொண்டு கேட்க விரும்புவீங்க. மாறா வந்து நான் 14ஆம் தேதி போரே முடிஞ்சது, நான் 18ஆம் தேதி நின்றேன். இதுல நின்று இறுதிக்கிழமையில கோட்டை தெரியாமல் நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வர்றீங்க? ஓஸ்லப்புக்கு வர மாட்டோம், இதுக்கு வர மாட்டோம். அப்ப நீங்க என்னதான் செய்ய போறீங்க? ஐக்கிய நாடு சபை வந்து என்ன காசு கொடுத்து என்ன இளங்குடியான என்ன கேட்டீங்க? கதிரனைக்கு வந்து என்ன காசு கொடுத்து இந்த சாட்சி வந்து வந்து ஐக்கிய நாடு சபை மீது நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் வந்து எவ்வளவு வேண்மம் அல்ல? இங்க வாங்க. நான் சொன்னான் நீங்க வந்து அண்ணா நீங்க வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்து என்ன எவிடன்ஸ் சொன்னீங்கன்னா நீங்க அதுக்குரிய டீட்டெயில தாங்க. நான் வந்து வாரன்னு தான் சொல்றோம். அந்த இமெயில்ல அது இந்த இது எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட இருந்தா எனக்கு அனுப்புங்க. நீங்கள் குட்டி ஈழம் குட்டி நான் எல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்க இதை தேடுங்க, எல்லாம் போட்டிருக்கிறோம். அண்ணா ஒரு தமிழனா இருந்து கொண்டு நான் தான் தேடணும்டா என்ன இல்ல நான் போட்டிருக்கிறேன். இது வந்து எனக்கு ஏற்கனவே பல பேர் அனுப்பி இருக்கணும். உங்கள்கிட்ட கேட்க உன் தம்பி போடுறோம். அனுப்புறோம். நீங்க அண்டம் வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன். வந்து 2 பேரும் உண்மையில வந்து ஈழத்தமிழர்கள் தான். ஓகே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க போராட்டத்துல இருந்தீங்களோ இது கேள்வியோ எனக்கு தெரியாது. ஆனா இருந்தீங்கன்னு சொல்றீங்க, ஏற்றுக்கொள்றேன். ஏதோ மண்ணுக்கு பங்களிப்பு செய்திருக்கீங்க. கொஞ்சம் பொறுங்க. என்ன கதை இது? ஐக்கிய நாடு சபையால உறுதிப்படுத்தப்பட்டு அறிக்கையா வெளியிட்டு இருக்கிறோம். கதிரன் என்ற தலைப்பைத்தான் தலைப்பா போட்டிருக்கிறோம். நீங்க தெரிஞ்ச தெரியலையா என்ன? என்ன ஓகே என்ன அறிவுரைக்கு இப்ப நீங்க சொல்றதுதான் கேக்கு. இப்ப நீங்க பொறுங்க. என்ன கருத்தோட நீங்க வந்திருக்கீங்க? குழப்ப வேணும்னா வேற இடத்துல போய் குழப்புங்க. நீங்க வந்து செய்யறது வந்து உங்களோட இனத்துல துறாமன மனதுல குழப்ப வர இல்ல. பாருங்க, நீங்க உங்களோட டபுள் மீனிங் கதையில எல்லாம் நீங்க எங்களோட விடாதீங்கன்னா தெளிவா கதையுங்க, தெளிவா இருங்க, உங்களோட இனத்துக்கான நில்லுங்க. மாற வந்து சிங்கள போடாம எந்த கதையும் கேளுங்க. நீங்க தான் நில்லுங்க. நான் காய்ச்சி நிக்க அதுக்கு உங்களுக்கான நேரத்தை வணக்கம் அண்ணன். இளங்குடியை கதைக்க விடுங்க ப்ளீஸ். அவருக்கான நேரத்தை நான் கொடுக்குறேன்னா இந்த கதையை முடிச்ச பிறகு கதைங்க. நீங்கள் அண்ணா வந்து உண்மை இனத்துக்காணி நிக்க போறீங்களா, அல்லது தமிழ்நாட்டுல போய் சீமானுக்காணி நிக்க போறீங்களா, இல்ல அனுராக்காணி போய் நிக்க போறீங்களா, இல்ல டிசிசிக்காணி போய் நிக்க போறீங்களான்றது நீ முடிவெடுக்கிறது உங்களோட இது. ஆனா நாங்கள் இனத்துக்காணி நிக்கிறோம். ஓடுற எங்களையும் வந்து தடுக்காங்க. உங்களோட நயவஞ்சத்தால வந்து உண்மையா ஓடுறவளையும் வந்து தடுக்காமல் ஓட விடுங்கள். இதைத்தான் நான் உங்கள்ட்ட சொல்ல முடியும். அதோட வந்து விசங்களை விதைக்காயுங்கள். நாங்கள் யாரண்டு ஐக்கிய நாடு சபை வந்து நிரூபிச்சிருக்குது. இதுக்கும் மேலேயும் வந்து நீங்கள் இந்த துரோகத்தை தான் செய்ய போறீங்களா என்றால் அது நீங்க செய்யுங்கள். ஆனா நீங்கள் உங்களோட இனத்துக்கு உங்களோட சந்ததிக்கு செய்யற துரோகம் பண்றதை மட்டும் உங்களோட மனதில் வந்து ஒரு மூலையில வந்து பதிவு செய்துட்டு அந்த துரோகத்தை செய்யுங்கள். நன்றி அண்ணா. ஓகே,